வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்கமாக எழுந்தருளி 17/8/2024 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கல்வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்ட காலத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல அறிவதனை கருவினிலை இணைத்துதவும் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சேராம். அறிவதுதான் விழிப்பு நிலை பிறலாத தெரிவில் 5 பெறும் படிச்செயல்கள் விளைய வழியது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி திரியும் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு தெரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடர் என்று சாமிஜி இந்த 2 பாடல் குளித்திருக்காங்க. வரிகள் என்ன சொல்லுது? பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன். பொதுவா இந்த பார்ப்பனன் என்ற அந்த ஒரு வார்த்தைய பெரும்பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4 வர்ணங்களாக பிரிச்சு ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. சூத்திரன், வைஷ்ணவன், சத்திரியன், பிராமணன் என்று. இன்னொரு பேர் பார்ப்பனன்பாங்க. அவங்க இந்த பயபக்தியோடு அந்த இறைநிலைய அவங்க உள்வாங்கி அந்த இறைநிலையாகவே மாறி நின்று அவர்கள் இறை தொண்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்கள எப்படி பார்ப்பனன் என்று சொல்றாங்களோ அது நாம நடைமுறையில பார்த்திருக்கிறோம். அதே போல அனைத்தும் இறைநிலையிலிருந்து தோன்றிய அதே அந்த இறை துகள்தான் பேரியக்க மண்டலத்தில் உள்ள கோடான கோடி சிறிய குடும்பங்கள் அமைப்பாக மிதந்து கொண்டிருக்கு. விண்கூட்ட இணைப்புல பூதங்கள் காற்று, நெருப்பு, நீர், நிலமாக இருக்கு. அது திணிவுல ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விலங்கு வரையிலும் இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த ஒவ்வொரு இறை துகள் ஜடப்பொருள் உயிர் பொருள் இருக்கக்கூடிய அந்த இறை துகள் விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கு. இறைநிலை தன்மைகள் 4, திறன் 3, இறை தத்துவம் 16 என்று சாமிஜி விளக்குவாங்க. தன்மைகள் 4: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். திறன் 3: தன்மாற்றம், இயல்புக்கும் கூறுதலரும். இறை தத்துவம் 16: இயக்க ஒடுங்கு, சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். கணிப்பு, இயக்க கணிப்பு, காலம், வேகம், பருமன், தூரம். இயக்க நியதி, காரணம், செயல், விளைவு, தொடர் விளைவு. இயக்க வேறுபாடு, தனி இயக்கம், இணை இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு. இந்த உண்மை உணர்ந்த மகான்கள், இன்ட்யூஷனாக உணர்ந்த மகான்கள் அந்த இறைநிலை இணைப்புடையே தன்னுடைய மனத பிரிக்குவன்சிய 1-3 என்ற அந்த டெல்டா அலையிலேயே வைத்துக்கொண்டு அவங்க வாழ்ந்து வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வாழ்ந்தவர்கள் தான் பார்ப்பனன். மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. ஒவ்வொரு மகானும் இந்த உடல் அளவுல இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டி இருக்கக்கூடிய அன்னமய மனோமய கோஷ நிலையிலிருந்து விடுபட்டு அந்த கோஷ நிலைகளான பிராணமய கோஷ நிலை, விஞ்ஞானமய கோஷ நிலை, ஆனந்தமய கோஷ நிலை என்ற அந்த 3 கோஷ நிலைகள்ல தங்களை முழுமையாக அந்த இறைநிலையில அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் புகழுடம்போடு அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம நினைவுபடுத்துறோம் என்று சொன்னா அவர்கள் அந்த இறைநிலையே அப்படியே தானாக உணர்ந்து அனைத்தும் இறைநிலை என்ற அந்த பூர்ணத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் பார்ப்பனன்.
இறைநிலை தவத்துல சாமி சொல்றாங்க, நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும். இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பியிருப்பதும், இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும், ஒவ்வொருவருடைய கருமையமும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும், எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல்நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும். இந்த காட்சியில்தான் மனித மனம், மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் என்று சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அந்த இறைநிலையை உணர்ந்தவர்கள் அன்பும் கருணையுமாக தனக்கு பிறருக்கு துன்பமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.